கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி எப்படியாச்சும் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, கூட சாமுண்டீஸ்வரியும் 2 பேருமே கார்த்தி இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கார்த்தி மேலே ஒரு பழி போடுறாங்க. அதுக்கு சூரியகலா என்ன பண்ணுறாங்க, நம்மளோட பெரிய ஆஃபீஸில் இருக்கவங்கள பயன்படுத்தி இந்த லஞ்ச பணத்தை எப்படியாச்சும் அங்கே இது கள்ள நோட்டை எப்படியாச்சும் அங்கே வச்சிரு, அப்புறம் நாங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரியாவும் என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்துட்டு இது மாதிரி பண்ணால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு அமௌண்ட் வேணுன்னா கூட நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் இன்றைக்கே போயிட்டு இதை வச்சுருங்க, அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் பிரியா என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த பணத்தை வச்சுருப்பாங்க. நான் கார்த்தி சார் கிடைக்கணுன்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த லஞ்ச பணத்தை எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கபோர்டில் கார்த்தியோட அந்த கேபினில் பார்த்திங்கன்னா அந்த கபோர்டு இருக்கும், அந்த கபோர்டில் இந்த லஞ்ச பணத்தை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் கால் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு சூரியகலா என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் போலீஸ் வராங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட இளையராஜா கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் எம்டி கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் எங்களுக்கு கள்ள நோட்டு இங்கே இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் சார். அப்படிலாம் எதுவும் இருக்காது சார், அதை நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் முதல்ல உங்கள் எம்டியை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க. போலீஸு உள்ள கேபினில் போயிட்டு, என்ன சார் ஆச்சு, உங்கள் ஆஃபீஸில் கள்ள நோட்டு இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லும்போது, என் ஆஃபீஸில் அப்படிலாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை, நாங்கள் சர்ச் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஃபுல்லாக தேடிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கள்ள நோட்டு பிரியா வச்சது மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன சார் இது கள்ள நோட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது, இப்போ நான் உங்களை அரெஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசாதீங்க, நான் இது வைக்கலை, நீங்கள் வைக்காமல் எப்படி இங்கே வரோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரியில்லை சார் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சிசிடிவியில் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியா தான் இதை வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பார்த்திங்கன்னா சார் இவங்க தான் தெரியாமல் இந்த கூட சதி பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லும்போது, பிரியாவுக்கு நல்லா கார்த்தி டோஸ் விட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி நீ எதுக்காக கள்ள நோட்டை இங்கே வச்சுருக்க அப்படின்றது கேட்கும்போது, சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. நீ தயவுசெய்து இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே கிளம்பு சார், இவங்க தான் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரியா இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அவ்வளோதான், மற்றபடி இவங்க தான் யார் சொல்கிறதோ கேட்டு இங்கே கள்ள நோட்டை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிரியா ஜெயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு இன்னொன்று தகவல் போல், பிரியா என்ன ஆச்சு, கள்ள நோட்டு வச்சு அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற விவரம் எதுவுமே தெரியல. ஏன்னா பிரியா மூலயமா தான் தெரியணும், எதுவுமே தெரியாமல் போச்சு. இப்போ சரி நம்ம ரேவதி பயங்கரமாக நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வர போனோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாலை மாத்திர ஃபங்க்ஷனுக்கு போகணும், அம்மா வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, மாலை மாத்திரமா, இல்லை சார் எனக்கு ஜோசியர் வந்திருந்தாங்க வீட்டுக்கு, அவங்க மாலை தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாயங்காலம் கோயிலில் மாத்திரத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி என்ன பண்ணுறாரு, சரி ஓகேங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், நானே உங்களை ட்ராப் பண்ணலாமான்னு கேட்குறாரு. சார் எதுக்கு சார், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கும் அந்த சைடு ஒரு வேலை இருக்குது, நானும் வரணும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு கார்த்தி பண்ணுறாரு, வராரு. அப்போ கொஞ்சம் நேரம் ஒரு கால் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு மயில் வாகனத்துக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட மாமா அவர், அதாவது நம்மளோட ராஜராஜனுக்கும் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது தெரியலையே சகலை, அந்த ஜோசியக்கார நேற்று இந்த மாதிரி ரேவதிக்கு இது மாலை தோஷம் இருக்குது, அதனால் நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அத்தை அதை பண்ணோன்னு பார்க்குறாங்க. இல்லைங்க எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிளான் இருக்குமோன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சகலை நீ சொல்கிறதே ஏதோ சரியாக தான் படுது, எனக்கு என்னவோ சந்திரகலா அதாவது சின்னத்தை வந்ததுலேருந்து ஏதோ ஒரு பிளான் வச்சுருப்பாங்கன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாரு, அங்கே வந்துடுறாரு. எப்படியோ இதை நிறுத்திடுவாங்க.
தாலியை வந்து கட்ட முடியாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதோட வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.